ஒருத்தன் போய் வாழ முடியாதவன் இந்த உலகத்தில் எங்கேயும் வாழ முடியாது. தொழிலாளியாக மட்டும் உயர்ந்த ஊர் அப்படின்னு திருப்பூர் மட்டும் சொல்லலாம். தன்னைத்தானே செதுக்க கிட்ட எல்லாரும் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அவனுக்கு வேலை கொடுத்து அதுக்கப்புறம் அவன் வேலை கொடுத்து அவர் மேல ஒரு ஸ்டேஜ் அவர் ஓனராகி இப்படி ஒரு லேபர் இன்னைக்கு முதலாளி ஆகி இன்னைக்கு திருப்பூர்ல ஏன் இந்தியாவில் இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஏற்றுமதி போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேட்ல ஒரு மாவட்டம்னு கண்டிப்பா திருப்பூர் மாவட்டம் தவிர்க்கவே முடியாது. உலகத்துல எந்த நாட்டில் இருக்க கூட நம்ம துணியை போடுறோம். இங்க நம்ம பங்காளி கோபால் தச்ச பணியனா தான் இருக்கும், நம்ம மாப்பிள்ளை சந்திரசேகர் தச்ச பணியனா இருக்கும். அப்பேற்பட்ட இந்த திருப்பூர்ல நான் வேலை செஞ்சு இன்னைக்கு நாங்கள் வந்து நான் போய் சென்னையில் போய் பல வேலைகள் கஷ்டப்பட்டு பல வேலைகள் பார்த்து அப்படி இப்படி வந்து ஒரு கதையை நான் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு ஃப்ரீ ரிலீஸ் நடக்குது பாருங்க. எனக்கு இதை விட வேற எதுவுமே நினைக்கிறேன். இதுதான் நம்மகிட்ட கஷ்டத்துக்கு என்னைய கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கிட்டா இதை விட எனக்கு மரியாதை எங்கேயுமே கிடைக்காதுங்க. இந்த ஊருக்குள்ள ஃபர்ஸ்ட் திருப்பூர் சுப்பிரமணிய அந்த தியேட்டருக்குள்ள நுழைஞ்சதுன்னு எனக்கு அப்படியே பார்க்குறேன். இந்த இடம் தானே நடந்திருக்கும், நடக்காத இடம் இல்லை. இன்னைக்கு வந்து அங்கிருந்து அங்கிருந்து என்னை நடந்து வந்து நாங்கள் வர்றப்ப சிவப்பு கம்பளை வச்சு என்னை கூட்டிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அத்தனை பேர் நானாக வரல, என்னை எல்லாரும் என்னை கைதட்டி விசிலடிச்சு என்னை எல்லாரும் கூட்டியாந்து மேலே விட்டு போன மாதிரி இருக்குது. நீ நில்றா, உனக்கான மேடைடா, நீ நிற்காம யாருடா நிற்கிறது, நீ நில்றா, நாங்கள் இருக்கோம்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மண்ணும் இந்த மக்களும் என் வாழ்க்கையில் எனக்கு எத்தனை ஊரில் எத்தனை மக்கள் எனக்கு எவ்வளோ எனக்கு உதவியாக இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த மண்ணும் இந்த மக்களும் என் பிள்ளைகள் என் சந்ததி வர வரைக்கும் இந்த தொடர்பு இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஆசீர்வாதம் இருக்கும்னு நான் நம்புகிறேன்.